Indian Princess, the exclusive store for women. Fashion starts from 399 only. Visit your nearest store today. அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கட்சியிலிருந்து அதிரடியாக நீக்கப்பட்டுள்ளார். நேற்று ஓ பன்னீர்செல்வத்துடன் ஒரே காரில் செங்கோட்டையன் பயணித்த நிலையில் அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களுடன் எந்தவித தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது என தெரிவித்திருந்தும் அவர்களுடன் சேர்ந்து கட்சியின் கண்ணியத்திற்கு மாசு ஏற்படுத்தும் வகையில் கட்டுப்பாட்டை மீறி நடந்து கொண்டதால் செங்கோட்டையன் நீக்கப்பட்டிருப்பதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கடந்த சில நாட்களுக்கு முன்னர் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பிரிந்தவர்களை மீண்டும் கட்சியில் சேர்க்க வேண்டும், அப்போதுதான் அதிமுக ஆட்சி அமைக்க முடியும் என இபிஎஸ்க்கு எதிராக போர்க்கொடி தூக்கினார். 10 நாள் கெடுவும் விதித்திருந்தார். இதனையடுத்து அவரது கட்சி பதவிகளை பறித்தார் எடப்பாடி பழனிசாமி. நேற்று நடந்த பசும்பொன் தேவர் குரு பூஜை விழாவில் ஓபிஎஸ், அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலர் தினகரன், சசிகலா ஆகியோருடன் செங்கோட்டையனும் கலந்து கொண்டார். அவர்களுடன் நெருக்கமாக பேசிக் கொண்டிருந்தார். முன்னதாக ஓபிஎஸ் உடன் காரிலும் பயணித்தார். அவருடன் திறந்த வேனிலும் ஊர்வலமாக சென்றார். நேற்று செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு என்னை கட்சியை விட்டு நீக்கினால் சந்தோஷம் எனவும் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து செங்கோட்டையனை எடப்பாடி பழனிசாமி நீக்கியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கட்சியின் கொள்கை குறிக்கோள்களுக்கும் கோட்பாடுகளுக்கும் முரணான வகையில் செயல்பட்டதாலும் கட்சியின் சட்ட திட்டங்களுக்கு மாறுபட்டு கட்சியின் ஒழுங்குமுறை குலையும் வகையில் நடந்து கொண்டதாலும் செங்கோட்டையன் அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். கழகத்தில் இருப்பவர்கள் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டவர்களுடன் எந்தவித தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது என தெரிவித்திருந்தும் அவர்களுடன் சேர்ந்து கட்சியின் கண்ணியத்திற்கு மாசு ஏற்படுத்தும் வகையில் கட்டுப்பாட்டை மீறி நடந்து கொண்டதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார். இந்த நிலையில்தான் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் நாளை கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள கட்சி அலுவலகத்தில் காலை 11 மணிக்கு நீக்கம் குறித்து பேசுவதாக செங்கோட்டையன் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில்தான் செங்கோட்டையன் என்ன பேசுவார் என்ற ஒரு கேள்வி எழுந்துள்ளது. அதிலும் கட்சி அலுவலகத்தில் பேசுவதாக கூறியிருக்கிறார். இதுகுறித்து தராசு ஷியாம் நியூஸ் 18 தமிழ்நாடு சேனலுக்கு பேட்டி ஒன்றை கொடுத்திருக்கிறார். அதில் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டு விட்டார். இது அவருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்காது. இது எதிர்பார்த்த ஒன்றுதான். எனவே நாளை அவர் என்ன பேசுவார் என்றால், நான் கட்சியின் அமைப்பு செயலாளர், ஈரோடு மேற்கு மாவட்ட செயலாளர். கட்சியின் விதிப்படி எனக்கு நோட்டீஸ் கொடுத்து விளக்கம் கேட்டுத்தான் என்னை நீக்க முடியும். எவ்வாறு நோட்டீஸ் ஏதும் கொடுக்காமல் நீக்கி இருப்பது? அவ்வாறு நோட்டீஸ் எதுவும் கொடுக்காமல் நீக்கி இருப்பது சட்டப்படி செல்லாத. என்னை நீக்க கட்சி விதிகளின்படிதான் செயல்பட வேண்டும். நான் பொதுக்குழு உறுப்பினர்களால் தேர்வு செய்யப்பட்டுள்ளேன். எனவே என்னை எடப்பாடி பழனிசாமியோ சிறு குழுவோ நீக்க உரிமை கிடையாது. நான் நீதிமன்றம் செல்வேன் என்பதை தாண்டி அவரால் வேறு எதுவும் பேச முடியாது. எனவே தன்னை கட்சியிலிருந்து நீக்கிய உத்தரவுக்கு கோர்ட்டுக்கு போய் இடைக்கால தடை பெற முயற்சிப்பார் என தராசு ஷியாம் தெரிவித்துள்ளார். செங்கோட்டையன் நீக்கத்தால் பாஜக தலைமை மகிழ்ச்சியாக இருக்கும் என அரசியல் நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். அதிமுகவைச் சேர்ந்த செங்கோட்டையன் தங்களை சந்தித்தால் அவருக்கு பிரச்சினை. இது பிற கட்சியின் உள் விவகாரத்தில் தலையிடுவது போன்றதாகிவிடும் என்பது பாஜக தலைமைக்கு நன்றாக தெரிந்திருந்தும் செங்கோட்டையன் சந்திப்பை தவிர்க்கவில்லை. எனவே பாஜகவை பொறுத்தமட்டில் வரும் தேர்தலை காட்டிலும் அடுத்து வரக்கூடிய தேர்தல்களையே முக்கியமாக கருதுகிறார்கள். அதிமுகவின் பலத்தை இழக்க செய்து திமுக வெர்சஸ் பாஜக என்ற நிலையை உருவாக்கி எப்படியாவது ஆட்சியை பிடிக்கவே பாஜக போராடுவதாக சொல்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள். Subscribe to One India and never miss an update. Indian Princess, the exclusive store for women. Fashion starts from 399 only. Visit your nearest store today.